காலைதோறும் புதியவை. நல்ல வீடு தயார். ஜூன் 30. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. கட்டிட கான்ட்ராக்டர் ஒருவர் தன்னிடம் பல வருடங்கள் வேலை பார்த்து வருகிற உதவியாளரை அழைத்தார். இதோ பார், இந்த இடத்தில் ஒரு நல்ல வீட்டை கட்டு. பணத்தை பார்க்க வேண்டாம். அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. கணக்கும் பார்க்க போவதில்லை. உறுதியான சிமெண்ட், தரமான செங்கல், நல்ல இரும்பு, வைரம் பாய்ந்த மரம், மொசைக்கென்று உன் மனம் போல் வாங்கி இதை கட்டு. முதல் தரமாக இருக்கட்டும். கட்டி முடிந்தவுடன் சாவியுடன் வா என்றார். கணக்கு பார்க்காத கான்ட்ராக்டருக்கு மட்டமான பொருட்களால் ஆன ஒரு வீட்டை உதவியாளர் கட்டினார். அதிகமான விலையில் பொருட்கள் வாங்கியதாக கணக்கு தயாரானது. அதிக நாள் நிற்காத வீட்டின் சாவியும் தயாரானது. அதை கான்ட்ராக்டரிடம் கொடுத்து நல்ல வீடு தயார் என்று கூறினார் உதவியாளர். இந்த வீட்டை நீ எனக்காக கட்டவில்லை, உனக்காகத்தான் கட்டச் சொன்னேன். இந்த சாவி உனக்குத்தான் என்றார் கான்ட்ராக்டர். உதவியாளர் அதிர்ச்சி அடைந்தார். உழைப்பில் ஏமாற்ற நினைப்பவன் ஏமாறுவான். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் திற்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியுமட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். உபாகமம் 28:20. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பிரசங்கி 9:10. நீ ஒரு மாணவனா? நீ உன் பெற்றோருக்காகவோ உன் ஆசிரியர்களுக்காகவோ படிக்கவில்லை. நீ உனக்காகவே படிக்கிறாய். இப்போது நீ கற்றுக்கொள்கிற காரியங்களே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன. நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவரா? உங்கள் முதலாளிக்காகவே வேலை செய்கிறீர்கள். உங்கள் தொழிற்சாலை நன்றாக இருந்தால்தான் உங்களுக்கு தொடர்ந்து வேலை இருக்கும். வேலை என்பது தேவனால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இதனை அலட்சியமோ அல்லது தவிர்க்கவோ செய்தால் அதுவே தேவனுடைய பார்வையில் குறையாக இருக்கும். நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். 6 நாளும் வேலை செய்யாததும் குற்றம், 7ஆம் நாளில் வேலை செய்வதும் குற்றம். இதனை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஜெபம். பிதாவே, நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். ஆமேன்.